பட் இன்னும் ஒரு கேள்வி முக்கியமாக கேட்கணும் அப்படின்னா, சோஷியல் மீடியா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சில பேருக்கு ஒரு பயம் என்னென்னா, ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலே பயந்துடுறாங்க, இல்லை அது வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களை பற்றி வந்த ஒரு ரூமர், பெரிய ரூமர், அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணது. எனக்கு என்ன ஹர்ட் ஆச்சுன்னா, என்னை பற்றி வந்தோடனே நான் என்னை பற்றி கேட்டல, அப்போ நான் அழலை, ப்ராமிஸ் நான் அழலை. ஒரு வீடியோவில் என் ஹஸ்பண்ட் அவங்கள தப்பாக சொல்லிட்டாங்க. அது வந்து எனக்கு எப்படி ஹர்ட் ஆச்சுன்னா, அவருக்கு 10 வயசில் அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து நினச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் இவருக்கு 10 வயசு, அவங்க தம்பிக்கு வந்து ஒரு 7 வயசு. அவர் லோன்லியாக அவர் லைஃப் ஆனது காரணமே அதுதான். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவருக்கு பழக தெரியாது. நான் என் லைஃப்பில் பார்த்த ஒரு ஜெம்மு எங்களுக்கு. எப்போ ஏற்கனவே அவர் எப்படி சொல்லுவாங்கன்னா, பொண்டாட்டி பின்னாடியே சுற்றுறாருன்னு. இங்கே அவருக்கு ஒர்க் இருக்குது, அவர் என் பின்னாடி சுற்றலை. ஹீ இஸ் ஆல்சோ டூயிங் மாடலிங் நவ். அத்தா அஃபிஷியல்னு ஒரு பேஜே அவர் நம்பி நாங்கள் ஓப்பன் பண்ணி வி ஆர் செல்லிங் ஆல்மோஸ்ட் 1500 to 2000 ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் இன் அ மந்த். இப்போது அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கோம் அவரை. அவர் தான் என்டையராக எங்களை சிஸ்டம் பண்ணியிருக்காரு. எங்களோட 4 வேர்ஹவுஸில் இருக்க ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவர் தான். ஸோ ஐடியில் என்ன பண்ணாரோ அதை பண்ணுறாரு. அவங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு மனுஷன் பையனை இந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவார். அவரை யோசிச்சிங்களா? அவரை பற்றி தப்பாக பேசும்போது அவர் எவ்வளோ லோன்லியாக அவர் அப்படி படிக்க வச்சுருக்காரு 2 பேருமே. இவரும் சரி, என் பிரதர்ன்லாவும். ஒய்ஃபை இப்படி தான் பார்த்துக்கணும், பெண்களை இப்படி தான் மதிக்கணும்னு சொல்லி கொடுத்த அந்த அப்பாவுக்கு பிறந்த பையனை பேசினவங்கள எப்படி இருக்கோ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் யாரும் வீடியோ போடக்கூடாது சொன்னாங்க, அதுக்கு அகெயின்ஸ்டாக நான் போட்டேன். யூடியூப் சேனல் யாரெல்லாம் கண்ணால் பார்க்காம அதை எழுதுனாங்களோ அவங்க மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணேன். அதை பேசினவங்க மேலே பண்ண மாட்டேன். யார் வேணால் என்ன வேணால் பேசலாம், நீ கேட்பியா? நீ விசாரிக்கணும் இல்லையா? ஸோ அவரை பேசும்போது எனக்கு ரொம்ப வலிச்சுதுங்க. ஏன்னா அம்மா இல்லாமல் 10 வயசுலேருந்து அவர் தனியாக வளர்த்த ஒரு இன்னொரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு பையன்தான் அவர். என்ன வேணால் சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவரை சொன்னேன்னா விட மாட்டேன்.